வணக்கம். என் பேர் டாக்டர் காவ்யா. நான் பீடியாட்ரிக் நியூரலாஜிஸ்ட். அப்படின்னா குழந்தைங்களோட பிரெயின், ஸ்பைன், நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர். இன்றைக்கி நான் பேச போகிறது எபிலெப்சி பற்றி. எபிலெப்சினா வலிப்பு. குழந்தைங்களுக்கு வலிப்பு பிரச்சனை வரும்போது மருத்துவர்கள் சொல்கிறது மெடிசின்ஸ் எழுதி கொடுப்பாங்க, இவ்வளோ நாள் கொடுக்கணும், இத்தனை வருஷம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் இதை கேள்விப்படுறப்போ பேரண்ட்ஸ் மனசில் நிறைய கொஷின்ஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கும். காமனாக என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்த வலிப்பு பிரச்சனைனால குழந்தையோட மற்ற மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்குமா, இன்னொன்று இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இன்னொன்று இந்த மெடிசன்ஸ் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பயுமே ஒரு அடல்ட்டுக்கு வர ஃபிட்ஸும் குழந்தைங்களுக்கு வர ஃபிட்ஸும் ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி. மேபி 90% ஒன்றுத்தோடு ஒன்று கனெக்ஷன் கிடையாது. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு வர ஃபிட்ஸே எடுத்துக்கிட்டாலும் பச்சிளம் குழந்தைகள்னு சொல்லுவோம். 30 நாளைக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ளஸ் 30 நாளையிலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, 3லேருந்து 8-10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் அடலசன்ட் ஏஜ் குரூப். இந்த மாதிரி ஒரு ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்கு வர வலிப்புக்கு more than 50 to 100 காசஸ் இருக்குது. காசஸ்னால் என்ன காரணத்தினால ஃபிட்ஸ் வருதுங்கிறது. ஸோ முதல்ல நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். மெடிசன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கோம்னா, இந்த காரணத்தை பொறுத்து தான், எந்த காரணத்தினால ஃபிட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம மெடிசன்ஸ் சூஸ் பண்ணுவோம். மெடிசன் சூஸ் பண்ணுறதுல நிறையா அதர் க்ரைட்டீரியாவும் இருக்குது. என்ன ஏஜ் குரூப்பில் கொடுக்குறோம், மேலா ஃபீமேலா, அதை பொறுத்தும் மெடிசன்ஸ் மாறும். அதுக்கப்புறம் என்ன காசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹிஸ்ட்ரினா என்னது? வலிப்புங்கிறது ஒரு வார்த்தை, ஆனால் அந்த வலிப்பில் எத்தனை விதமான வலிப்புங்க இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு வலிப்புன்னு வேர்டு கேட்டோடனே நிறைய பேருக்கு என்ன தோணும், அந்த கண்ணெல்லாம் மேலே போயிட்டு, நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி உடம்பெல்லாம் டைட் ஆகிடும், நடுங்கும், இது கண்ணெல்லாம் மேலே போயிட்டு இது வாயில் சலைவா வர்றது, இதெல்லாம் தான் வலிப்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. குழந்தைங்களில் வலிப்பு பல விதமாக வரும். அதாவது சில நேரம் குழந்தைங்களுக்கு ஒரு சைடு பாடி மட்டும் வரும். லைக் ஆரம்பிக்கும் போது வெறும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் இல்லை ரைட் ஹேண்ட் மட்டும் அந்த மாதிரி தனியாக ஜர்க்கி மூமெண்ட்ஸ் இருக்கும், நடுங்கிற மாதிரியான விஷயம். சில குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும்னா, வெறும் அமைதியாகிடுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, சடனாக அப்படியே கொஞ்ச நேரம் மௌனம் ஆகிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. அதுக்குமே ஆப்சன்ஸ் சீரியஸ்னு பேர் இருக்குது. அதே போல் வெறும் கண்ணு மட்டும் லைக் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாகிடும், கண்ணு மட்டும் ஒரு பக்கமாக இது ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும், அதுவுமே ஃபிட்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய விதமான ஃபிட்ஸ் நமக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஃபிட்ஸுங்கிறதையும் நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்டுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறக்கிறப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சா, லைக் ஐசியூவில் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததா, ஜாண்டிஸ் வந்துச்சா, சரியாக அழுகாமல் இருந்தாங்களா பிறக்கிறப்போ, இல்லை சுகர் கம்மியாக இருந்ததா. மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப காமன் ரீசன்ஸாக இருக்கும். எப்போ பிறக்கிறப்போ இருந்த காரணத்தினால லேட்டர் ஆன் நமக்கு ஃபிட்ஸ் வரும் லைஃப்பில். அதே போல் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் எடுப்போம். இன்னொரு இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா என்ன கேட்போம், ஃபேமிலியில் அப்பா அம்மா சைட்லையோ இல்லை தாத்தா பாட்டி இல்லை சித்தி சித்தப்பா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஃபிட்ஸ் இருக்கா, இந்த கொஷின் நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர்ஸ் கேட்குறது. ஆனால் இந்த கேள்வியை நம்ம கேட்குறப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு சைலன்ஸ் தான். அதாவது இதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகே அப்போ இவங்களுக்கு இருந்ததுனால இவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு கில்ட்டு, இவங்களால யாருக்கும் அதை கேட்கணுங்கிறது விருப்பமாக இருக்காது. ஆனால் நம்ம கேட்குற கொஷனுக்கும் நீங்கள் கொடுக்குற பதிலுக்கும், ஆனால் அதுலேருந்து வர இன்டர்பிரிட்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சில ஃபேமிலியல் எபிலெப்சி, ஃபேமிலியல்னால் வழியாக இப்போ தாத்தாக்கு வந்திருக்கு, அப்பாவுக்கும் வந்திருக்குன்னா, அந்த குழந்தைக்கும் வருதுன்னா அதுவுமே சரியாகக்கூடிய எபிலெப்சியாக இருக்கலாம். ஸோ அன்டில் எங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியாதப்போ அதை நமக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கொண்டு வரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல. அதே போல் ஜெனட்டிக் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை வரும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஜெனட்டிக்ஸ்னால் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே இல்லையே, ஏன் இவங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு. ஜெனட்டிக்ஸ்னால் 100% ஃபேமிலியிலேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அதில் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஹெரிட்டட்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டட்னா என்ன, வழியாக வருது, அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, குழந்தைக்கும் வருது. ஆனால் டினோவோன்னு ஒரு மியூட்டேஷன் இருக்குது. அதாவது இந்த குழந்தைக்கு தான் அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும், அதுவுமே ஜெனட்டிக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தை ஜெனட்டிக்குன்னு கேட்டுட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் டீட்டெயிலாக டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர பார்ட்டு தான் ட்ரீட்மெண்ட்.
ஸோ முதல்ல இந்த விஷயங்கள்லாம் ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில ஸ்கேன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். எப்படி வந்து ஹார்ட்டுக்கு வந்து நம்ம இசிஜி எடுக்கிறோமோ அதே போல் பிரெயினுக்கு வந்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அது நமக்கு பிரெயினோட வேவ்ஸை வந்து நமக்கு காட்டும். அதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் மாதிரி ஹெட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து நமக்கு வேவ்ஸ் வரும். அதை நம்ம பிரிண்டாகவும் கொடுப்போம், சீரீஸாகவும் கொடுப்போம். அதை வச்சு நமக்கு என்ன டைப் ஆஃப் எபிலெப்சியும் கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு பிளட் டெஸ்ட்டுமே தேவைப்படும். இது எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்ட பிறகு நமக்கு காரணம் கையில் தெரிஞ்ச பிறகு இந்த காரணத்தினால தான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஃபிட்ஸ் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். எவ்வளோ நாள் கொடுக்கணுங்கிறதுமே இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால எந்த ஒரு குழந்தைக்கும் அலிப்பு மெடிசன் ஆரம்பித்தா இத்தனை வருஷம் தான் கொடுக்கணும், இவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குழந்தைங்களுக்கும் வேரி ஆகும். சில குழந்தைங்களுக்கு வெறும் 1 வாரம் மட்டும் கொடுப்போம். சில குழந்தைங்களுக்கு 2 வருஷம் தேவைப்படலாம். சில குழந்தைங்களுக்கு 5-6 வருஷமும் தேவைப்படலாம். சில குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் தேவைப்படலாம். ஸோ முதல்ல வந்து எதனால குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை 6 வயசு 7 வயசு இருக்கலாம். திடீர்னு நல்லாவே இருந்திருப்பாங்க, முன்னாடி எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஃபேமிலியில் யாருக்குமே இருந்திருக்காது. ஆனால் ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு காமன் எபிலெப்சியை பற்றி நான் பேசுகிறேன். அது வந்து திடீர்னு நைட்டில் மட்டும்தான் வரும், தூங்கிட்டு இருக்கும்போது வரும். அதை வந்து பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த எபிலெப்சி எப்படி இருக்கும்னா சைல்டுஹுட் எபிலெப்சின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை அந்த 6-7 இயர்ஸில் ஆரம்பித்து 10-11 இயர்ஸில் அதுவாகவே வந்துட்டு இது அதுக்கு மேலே அது வராது. ஆனால் அந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து மெடிசின் கொடுத்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய காரணம் வரும். ஆனால் இந்த மாதிரி சில எபிலெப்சிஸ், இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது, இந்த மாதிரி தானாகவே சரியாக போகிற எபிலெப்சிஸில் நம்ம சரியாக அதை புரிஞ்சுக்காம விட்டோம்னா என்ன பண்ணுவோம்? குழந்தைக்கு வலிப்பு பிரச்சனை இருக்குது, அதனால நான் அவனை வந்து எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு வந்து ஸ்கூலில் கூட நான் சொல்லிவிடுவேன், குழந்தைங்க வந்து எதுவும் திட்டாதீங்க, அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. வீட்லேயுமே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கேர் கொடுக்குறது, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, எதுக்குமே வந்து திட்டாமல், எதுக்குமே நோ சொல்லாமல், அந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் இதோட இம்பாக்ட் நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு சின்ன சிறப்போ ஒரு மெடிசன்லையோ முடிஞ்சு போகிற விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம இந்த பீரியடில் வந்துட்டு அதை மறந்துட்டு நம்ம வந்து செல்ஃப் மெடிசன்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறப்போ அவங்களோட ஓவரால் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப யங்கர் ஏஜ் அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஓகே நம்ம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்குது, பேரண்ட்ஸ் நமக்கு எது கேட்டாலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிஹேவியரில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். நிறைய டான்ட்ரம்ஸ் இருக்கும், படிக்கிறதுல கூட அகாடமிக் டிக்ளைன் வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சரியாக நம்ம டிசீஸை புரிஞ்சுக்காததுனால என்ன ஆகும்? 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் சினாரியோ பார்த்தீங்கன்னா சீரியஸ் கம்ப்ளீட்டாக, அதாவது வலிப்பு வந்து கம்ப்ளீட்டாக நின்றுட்டுருக்கோம், மெடிசன்ஸ் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் எங்கே வந்து நம்ம நிற்போம்? குழந்தைங்களோட பிஹேவியர் ப்ராப்ளம். எதுக்கு எடுத்தாலும் அழுகுறான், எதுக்கு எடுத்தாலும் வேணும்னு வந்து அடம் பிடிக்கிறான். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரப்போ படிப்புலையுமே சரியான கவனம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரு குழந்தைக்கு வலிப்பு இருந்தாலும் காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நாள் மெடிசன் கொடுக்கணுங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த விதமான கேர் கொடுக்கணுமோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம்.